கவிதை மயமாலாம் எழுதி இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. நான் ஒரு கவிஞரா தெரியுமா உங்களுக்கு? அப்படியா சார்? கவிதை மயமாயிட்டு நக்கலை கேள்வியே நக்கல ஆரம்பிச்சதுமே. கரப்பாம்பூச்சி வெர்சஸ் கருப்பு ஆடுகள். தில்லியில் கரப்பாம்பூச்சி கை ஓங்கியது, சென்னையில் கருப்பு ஆடுகள் கன்னம் வீங்கியது. கரப்பாம்பூச்சிகள் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். யாரா இவங்களாமாடா புரட்சி பண்ண போறாங்கன்னு நாங்களே நினைச்சோம். அப்ப அவர் ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய ஒரு மாற்றத்தை மோடி அரசாங்கத்தையே அசைக்கல, காலடியில் விழ வைத்திருக்கிறார். அதான் உண்மை. தமிழ்நாட்டில் மட்டும் உருவாக்க முடியல, ஏன்னா இங்க பல கருப்பாடுகள் தெரியுது. பலியிடப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்ல அப்படின்னாரு. உடனே எங்க தலைவர் சொல்றாரு அண்ணலை பார்த்து, அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள் சொன்னவரே எங்க தலைவர். சென்னையில் கருப்பு ஆடுகள் கண்ணம் வீங்கியது. இது எப்படின்னா, திமுகவாதிகள் உள்ள புகுந்து அங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க. நல்லா 4 பேர் கண்ணத்துல விட்டுருக்காங்க. நமக்கு தானே செய்தி கிடைச்சு. முக்கியமா அந்த ஜூலி அவங்க எல்லாம் பேசின அந்த ஒரு விஷயம், அதெல்லாம் அது வெளியில உங்களுக்கு கண்ணை வீங்கியதெல்லாம் உங்களுக்கு வெளியில தெரியாது, எங்களுக்கு தானே தெரியும். இப்போ எங்கன்னா எங்க தமிழ்நாட்டில் இங்க பல எலும்பு துண்டுகள் கிடக்குது. இங்க இருந்துட்டு அங்க சப்போர்ட், அங்க இருந்து இங்க சப்போர்ட்னு, ரைட்டா? எங்க கட்சிக்காரன் நாங்கள் எப்பயும் சொல்ல மாட்டோம், அவன் இடைநீக்கில் இருக்கிறான். ஆனால் திருப்பி நாங்கள் சொல்லி திருப்பி இடைநீக்க டிஸ்மிஸ் ஆக பார்க்குறீங்களா? அப்படி இல்லை. ஆனால் விஜய்க்கே சம்பந்தம் இல்லாத சிக்கல்களை உருவாக்குவதை போல பல சிக்கல்களை பண்றாங்க அந்த எலும்பு துண்டுகள். அடுத்து இல்ல சார், பூஜையெல்லாம் வச்சு பந்தக்கால் பண்ணும்போது இங்க பாரு, நானும் இறை வழிபாடு உள்ள ஆளுதேன். சரி, தலைவர்லாம் பெரிய மன உளைச்சல் இருப்பாரு, அதில் எந்த மாற்று கருத்தும். ஏங்க அவர் தானே ஒரு தத்துவத்தை சொல்றாரு. சனாதனம் என்ற சொல்லாடல தமிழ்நாட்டில் முத கொண்டாந்து யாருங்க? எழுச்சி தமிழ் கொண்டாந்தாரு. நாங்க என்ன தனிப்பட்ட முறையில் நாங்க பிராமணர்களுக்கு எதிர்ப்பு, பிராமணிய கோட்பாட்டுத்தானங்க எதிர்ப்பு. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய கும்பலாக இருக்குமோ, இல்லை ஆர்எஸ்எஸ் உடைய அடியாளாக இருந்து செயல்படுகிறார்களோ ஒரு சில பேர் கட்சியில, ஒரு சில பேர் ஆர்எஸ்எஸ் கொண்டு வரும்போது அப்ப உங்க கட்சியே உங்ககிட்ட கட்டுப்பாடுல இல்லையான்ற ஒரு கேள்வி. ஆர்எஸ்எஸ் தாங்க இன்னைக்கு இந்தியாவே கட்டுப்பாடுல வச்சிருக்குது. ஆலு ஷானவாஸ் பத்தி இது வாட்டி பேசுவீங்களா சார்? அதாவது அந்த தம்பியை நான் பேசக்கூடாதுங்க, ரொம்ப நான் இது பண்றேன், பாவப்பட்டுங்க சார். ஒரு முக்கியமான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல உட்காந்துட்டு எங்க தலைவரே குழம்பி இருக்காரு, அது உங்க தலைவரே டைரக்டா சாடி இருக்காரு இல்ல சார்? சார் அப்ப உங்களை இடைநீக்கம் பண்ணாரு இல்ல சார்? அப்ப ஷானவாஸ் அவரையும் இடைநீக்கம் பண்ணிட்டு வராரு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சங்கத்தமிழ் அவர் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. காலைல ஃபேஸ்புக்கில் கவிதை மயமாலாம் எழுதி இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. நான் ஒரு கவிஞரா தெரியுமா உங்களுக்கு? அப்படியா சார்? கவிதை மயமாயிட்டு நக்கலை கேள்வியே நக்கல ஆரம்பிச்சதுமே. ஏங்க இப்படி காலையில எந்த கேள்வி கேட்டாலுமே நீங்க அதே ஒரு இதில் இல்லை, நீ என்னமோ இந்த கவிதை மயமா இருக்கு அப்படின்னா என்னமோ கவிதை எழுத தெரியாதவன் கவிதை எழுத மாதிரி கேட்குறேன் கேள்வி. இங்கே பாருமா, நான் கோட்பாட்டு யுத்தம் அப்படின்ற ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அந்த கவிதை இப்போ வெளிவரப் போகிறது. அதுக்கு முன்னாடி 2019 புத்தம் மன்னிக்கணும், ஓகே, புத்தம் பழகு அப்படின்ற ஒரு கவிதை நூல். அதுவும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தாண்டிஸ்தம் அதை பேஸ் பண்ணி ஒரு புத்தகம் வெளியிட்டான். புத்தகத்தை வெளியிட்டது யார் தெரியுமில்ல? ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். புத்தகத்தை வாங்கியவர் யார் தெரியுமில்ல? எழுச்சி தமிழர் அவர்கள். அதுக்கு சிறப்பாக பேசியவர்கள் திக கட்சியை சார்ந்த ஆசிரியர் வீரமணி அவர்கள். அது மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புத்தகம், கவிதை தொகுப்பு. சரிங்களா? இப்போ என் கவிதையை கேளுங்க சார். கரப்பாம்பூச்சி வெர்சஸ் கருப்பு ஆடுகள். தில்லியில் கரப்பாம்பூச்சி கை ஓங்கியது, சென்னையில் கருப்பு ஆடுகள் கன்னம் வீங்கியது. கரப்பாம்பூச்சிகள் காலத்தில் காவியம், எலும்பு துண்டுகள் எங்களை ஏய்க்கும் யமன்கள்.
அவர்கள் அம்பேத்கர் பெயரை சொல்லி ஆதிக்கத்தை அடக்கும் அரச மரங்கள். இவர்கள் அம்பேத்கர் பெயரை சொல்லி ஆட்டையை போடும் ஆந்தை அறிஞர்கள். அங்கு அம்பேத்கரின் புரட்சிவாதம் வென்றது, இங்கு பந்தக்கால் பழமைவாதம் நின்றது. சார் என்ன சார் மீனிங்கு? நம்ம தமிழ்ல தானமா எழுதிருக்கிறேன். இல்ல வந்து மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க சொல்லியிருக்கிறது வந்து டைரக்டா இங்க சில பேரை ஹிட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது டைரக்டா அவங்களுக்கே வந்து இது சவுக்கடி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுதான் நீங்க மீன் பண்ணி சொல்லியிருக்கீங்களா, இல்லை நீங்க கவிதை எழுதுற மாதிரி எழுதிருக்கீங்களான்றதை கேட்கலாம் தான் சார். நீங்க வந்து எல்லா எழுத்துக்களுமே எதுக்குன்னா அடுத்து நடக்க வேண்டுகின்ற ஒரு செயலுக்காகத்தான். ஒரு எழுத்து அப்படின்னாலே அது ஒரு செயலாக மாற வேண்டும். அதுக்கு பேர் தான் எழுத்து, அதுக்கு பேர் தான் கவிதை, அதற்கு பேர் தான் எல்லாமே. சரிங்களா? சும்மா நானும் தான்டா கவிதை எழுதிட்டேன் அப்படின்னு எழுதி இருக்கிறதுல பயனே இல்லை. ஒரு காலத்தில் மகாகவி பாரதியாருடைய கவிதைகள் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கியது. வாஞ்சிநாதன் கூட மகாகவி பாரதியார் கவிதைகளை தான் சொல்லுவாப்புல. அது மாதிரி வந்து சேக்குவேரா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நிறைய அது ஆரம்ப காலகட்டத்தில் கவிதை புத்தகங்களை தான் படித்திருக்கிறார். அது எங்கள் தலைவரே ஒரு கவிஞர் தான், எழுச்சி தமிழரே ஒரு கவிஞர் தான். திருப்பி அடிக்காமல் தீர்ப்பு கிடைக்காது, திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காது, திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காது, திருத்தி எழுதாமல் தீர்ப்பு கிடைக்காதுன்னு சொன்னார். இதெல்லாம் பயங்கரமான அர்த்தம். அந்த 4 வழி கூட கவிதை தாங்க. அடங்க மறு, அத்து மீறு, திமிரு எழு, திருப்பி அடின்றது இன்று இளைஞர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்திலே உசுப்பியது. இன்னைக்கு கூட இந்த கவிதையை பார்த்துட்டு 70-90களில் அப்போ அந்த அந்த இயக்கத்தில் இருக்கிறார் என்றால் அது எழுத்து தானே. அந்த வேலை கவிதை திருப்பி படிக்க நான் சொல்கிறேன் சார். கரப்பாம்பூச்சிகள் வெர்சஸ் கருப்பு ஆடுகள். கரப்பாம்பூச்சிகள் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். யாரா இவங்களாமாடா வந்து புரட்சி பண்ண போறாங்கன்னு நாங்களே நினைச்சோம். அதாவது கரப்பாம்பூச்சின்னு ஒரு நீதிபதி சொல்லிட்டாரு. யார்? இன்றைய இளைஞர்களை பார்த்து, மாணவர்களை பார்த்து. உடனே அவருக்கு அந்த அப்ஜித் என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்துக்கிட்டு அவர் ஒரு ஆம் ஆத்மியில் வேலை செய்தவர். அதாவது எப்படின்னா நம்ம இவங்க மாதிரி ஐபேக் மாதிரி வேலை செய்தவர், தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா. அவர் அங்கேருந்து ஒரு கருத்து போடுறாரு, நம்ம நண்பர் தான். அவர் என்ன கருத்து போடுறாருன்னா, ஆமாம் நாங்களாம் சோம்பேறிகள் தான், நாங்களாம் சோம்பேறி பயல்கள் தான், ஜனநாயகத்தை வெல்ல முடியாது, சமத்துவத்தை வென்றெடுக்க முடியாத ஒரு சோம்பேறிகள், வேலை இல்லாத பட்டதாரிகள். அவர் சொல்ல உண்மைதான், நாங்களாம் கரப்பாம்பூச்சிகள் தான். அதனால கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சார். அது கூட உங்களுக்கு தெரிந்த ஒரு உண்மைதான். அப்ப அவர் வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய ஒரு மாற்றத்தை மோடி அரசாங்கத்தையே வந்து அசைக்கல, காலடியில் விழ வைத்திருக்கிறார். அதான் உண்மை. ஆனா அவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்னா தமிழ்நாட்டில் மட்டும் உருவாக்க முடியல. ஏன்னா இங்க பல கருப்பாடுகள் தெரியுதுங்க. அந்த வருத்தத்தில் தான் அதை எழுதியிருக்கிறேன். ஏன்னா அங்க இங்க பாருங்க, அங்க வந்து யாரு, அங்க பெரிய லீடர்ஸ்னா யாருமே இல்லை. 3 தம்பிகள் தான். சௌரக்குன்னு ஒரு தம்பி, இன்னொன்று இவர் தான் அதுக்கு ஆரம்பித்தவர், அப்புறம் இன்னொரு தம்பி, 3 பேர் தான். இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர், அது இன்னும் சில மற்ற சமூகங்கள் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள். அங்கே சாதிலாம் ஒரு மேட்டரே இல்லை. அவங்க அம்பேத்கரை எங்களுடைய புரட்சியின் வடிவமாக, அம்பேத்கரை சொல்றாருல, என்னை தெய்வமாக நினைத்து யாரும் வணங்க வேண்டாம், என்னை ஒரு புரட்சியாளராக நினைத்து போராடுங்கள். அதான் தம்பி செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அந்த புரட்சி ஏன் தமிழ்நாட்டில் வெடிக்க மாட்டேங்குது? ஏன் தமிழ்நாடு வந்து அப்படியே உறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. சரிங்களா? அதே அம்பேத்கர் தான் இங்கே ஏன் நம்ம வந்து ஒரு காலத்தை உருவாக்கணும். நான் இல்லைன்னு சொல்ல, 90களில் வந்து விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னாலே புரட்சி அம்பேத்கருடைய கனவை வந்து நனவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன அமைப்புன்னு என்ன சொல்ல போனால், அம்பேத்கர் அந்த காலகட்டத்தில் சொன்னார், பலியிடப்படுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல அப்படின்னாரு. உடனே எங்கள் தலைவர் சொல்றார் அண்ணலை பார்த்து, அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள் சொன்னவரே எங்கள் தலைவர். ஆனா இப்போ நிகழ்காலத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. அந்த வழியில தான் இந்த கவிதை, அந்த வழியில தான் இந்த கவிதை. அந்த முதல் வரியை படிக்க நான் சொல்றேன். முதல்ல சார், தில்லியில் கரப்பாம்பூச்சியின் கை ஓங்கியதுன்னு போட்டு, ஓங்கியது. சென்னையில் கருப்பு ஆடுகள் கண்ணம் வீங்கியது. கண்ணம் வீங்கியது. இது எப்படின்னா, அங்க நிகழ்ச்சிலாம் முடிஞ்சிருச்சுங்க, எல்லாம் வந்து பிஜேபி கவர்மெண்ட் சரண்டர் ஆயிடுச்சு. அப்போ அவங்க அறிவிக்கிறாங்க, சரி இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ அதில் ஒரு சில இந்த திமுக ஜென்ஸ் கிட்ஸ்ன்னு திடுறாங்க பார்த்தீங்களா, ஜென்சி பயலு, அவங்களாம் ஜென்சி எல்லாம் கேட்டு போயிருக்கு. அவங்க வந்துக்கிட்டு அது உள்ளே புகுந்து, யார் திமுகவாதிகள் உள்ளே புகுந்து அங்கே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நல்லா 4 பேர் கணத்தில் விட்டுருக்காங்க. நமக்கு தானே செய்தி கிடைச்சு. அதெல்லாம் அது வெளியில் உங்களுக்கு கண்ணை வீங்கியதெல்லாம் உங்களுக்கு வெளியில் தெரியாது, எங்களுக்கு தானே தெரியும். சரிங்களா? அடிச்சு விரட்டினாங்களா இல்லையா? விரட்டினாங்க சார், அடிச்சு விரட்டினாங்கல்ல. நீங்களா விரட்டினாங்க, நீங்க பாத்தீங்க, நாங்க அடிச்சு விரட்டினா பாத்துறது இந்த வரி. சரி, அடுத்து சென்னையில் ஓகே, கரப்பாம்பூச்சிகள் காலத்தில் காவியம்,
எலும்பு துண்டுகள் எங்களை ஏய்க்கும் யமன்கள் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதாங்க இப்போ அவங்க வந்து ஒரு காவியத்தில் ஒரு பெரிய ஒரு வரலாற்றில் இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ எங்கள்னா எங்கள் தமிழ்நாட்டில் இங்கே பல எலும்பு துண்டுகள் கிடக்குது. இங்கே இருந்துட்டு அங்கே சப்போர்ட்டு, அங்கே இருந்து இங்கே சப்போர்ட்னு, ரைட்டா? எங்கள் கட்சிக்காரன் நாங்கள் எப்பயும் சொல்ல மாட்டோம், அதே இடைநீக்கில் இருக்கிறான். ஆனால் திருப்பி நாங்கள் சொல்லி திருப்பி இடைநீக்கை வந்து டிஸ்மிஸ் ஆக பார்க்குறீங்களா? அப்படி இல்லை. எலும்பு துண்டுகள் இங்கே இருப்பதனால தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையோ புரட்சியோ முன்னால் உருவாக்க முடியல. இன்னைக்கு ஒரு புரட்சியை உருவாக்கி இன்னைக்கு வந்துட்டார். யார்? விஜய் வந்துட்டார். ஆனால் விஜய்க்கே வந்து சம்பந்தமில்லாத சிக்கல்களை உருவாக்குவதை போல பல சிக்கல்களை பண்ணுறாங்க அந்த எலும்பு துண்டுகள். அடுத்து ஃபைன் சார். அவர்கள் அம்பேத்கர் பெயரை சொல்லி ஆதிக்கத்தை அடக்கும் அரச மரங்கள், இவர்கள் அம்பேத்கர் பெயரை சொல்லி ஆட்டையை போடும் ஆந்தை அறிஞர்கள். அதாவது அவங்க வந்து யாருன்னா அரச மரங்கள். அரச மரம்னா என்னன்னா புத்தன், பௌத்த கோட்பாடுகளை உள்வாங்கிய பௌத்தனுடைய வளர்ச்சியில், அதாவது புத்தனுடைய குழந்தைகளாக நான் பார்க்குறேன். இங்கே எப்படின்னா சில பேர் தன்னை அறிஞர்னு வாங்க, நாங்களாம் பெரிய அறிஞர்கள். ஆந்தை அறிஞர்னு, அது ஆந்தை என்ன வேலை செய்யுமா? ஆந்தை என்ன தெரியுமா? ஆந்தை வேலை தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி செய்பவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேராக இருந்தால் நம்ம பேரை சொல்லி போடலாம். பல பேர் இருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கை, அது பேர் சொல்லக்கூடாது. அது ஆளுகளை புரியும்ல. தமிழ்நாட்டில் தான் நல்லா விவரமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு புரியல சார். புரியலன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப சூப்பர். அங்க அம்பேத்கரின் புரட்சிவாதம் வென்றது, இங்கு பந்தக்கால் பழமைவாதம் நின்றது. இதுக்கு தாங்க இந்த கவிதையை எழுதுனது. இப்போ நான் நேரம் வர்றேங்க, பாயிண்ட்டுக்கு வர்றேங்க. இந்த கவிதையுடைய நோக்கமே என்னன்னா, ஒரு சின்ன பயலு, 30 வயசு பயலுக, யார்? அப்ஜித். அடுத்து சௌராக்கு 26 வயசு. அவங்க வந்து இந்தியாவுடைய ஆட்சியாளர்களையே, சனாதனவாதிகளையே 100 ஆண்டுகளுக்கு வந்து வலிமை மிக்க ஒரு பெரிய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அவங்களையே ஆட்டி படைத்திருக்கிறார்கள். என்ன இங்கே ஒன்றுமே இல்லை, அம்பேத்கருடைய கோட்பாடு தான். அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு அப்படி காட்டுறாரு ஏர்போர்ட்டில், அதே தான் நிகழ்வில் பூரா காட்டுறாரு. அப்போ அம்பேத்கருடைய கோட்பாட்டை தெளிவாக கொண்டு போகிறாங்க. இங்கே எங்கள் தலைவர் தான் உயிரையே வந்து அதை எப்படி அர்ப்பணித்து அம்பேத்கரியத்தை பூரா எங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்ல இளைஞர்களை உருவாக்கின பிறகு இங்கே கட்சியில் இருக்கிற ஒரு சில பேர் தனது சுயலாபமா என்னன்றது தெரியல. சொல்றீங்க அந்த தமிழ் தேசிய மாநாடுன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, உண்மையிலே வந்து எத்தனை போனுங்க எனக்கு என்ன இரவில் பூரா வந்தது போனு. அந்த இடத்துல வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாருங்க தலைவர். தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்லுவோம்னு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அப்போ தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கணும் அப்படின்ற தமிழ் தேசியம்னா என்ன நீங்கள் தலைவர் சொல்கிறாரு? சனாதானம் இல்லாத தமிழகம் தான் நம்முடைய நோக்கம். அதே தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது சாதியற்ற தமிழ் தேசியம் தான் தமிழ் தேசியம். மற்றதெல்லாம் தமிழ் தேசியம் இல்லைன்னு சொல்லும்போது அதை தாங்க நானும் சொல்கிறேன். இல்லை சார், பூஜையெல்லாம் வச்சு பந்தக்கால் பண்ணும்போது இங்கே பாரு, நானும் இறை வழிபாடு உள்ள ஆளுதான், ரைட்டாக. அவங்கவுங்களுக்கு ஒரு இஸ்லாமியரா அவர் இதுக்கு போவார், ஒருத்தர் வந்து கிறிஸ்டினா அவர் சர்ச்சுக்கு போவார், அவர் மாஸ்க்கு போவார், நான் கோயிலுக்கெல்லாம் போவேன். முருகனுடைய பக்தன் நான். என் உண்மையான பேர் சரவணன் வச்சுக்கங்களேன், ரைட்டா. அதில் எங்கள் அப்பாவை எனக்கு வச்சது பேர், அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு சித்தாந்தத்தை நம்ம உலக லெவலில் கொண்டாந்து நம்ம நிறுத்தியிருக்கிறோம். இன்றைக்கி சனாதானம்னால யாரா? எழுச்சி தமிழர் தான் வடிவம். சனாதானத்தை வேறெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. இங்கே பாருங்கள், அந்த தோழர்கிட்ட நான் பேசினேன். யாரும் அந்த போராட்டக்காரன் கரப்பாம்பூச்சின்றாங்களே, அவர் நம்ம நண்பர் தான். ஃபோன் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருங்க, பாய் बड़ा भाई अपने बड़ा भाई मेरा इतना स्ट्रगल का इम्पोर्टेंट आदमी कौन मालूम है? அம்பேத்கர் பைலே அபி திருமாவளவன். இதே வேறு அவர் சொன்னது. நான் அவ்வளவுக்கு வந்து அண்ணன் எழுச்சி தமிழரை வந்து அவர் சொன்ன தமிழில் சொல்கிறேன். நான் உள்வாங்கினோமுங்க, நீங்கள் வாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரும்போது, அதாங்க தலைவராக போகிறதுக்கு முன்னாடி வாங்க, தலைவர் வந்து உங்களை அழைத்து வாருங்க, நம்ம பேசுவோம்ன்றாரு. அவரே சொல்றாரு, இந்த போராட்டத்திற்கு என்கிட்ட சொன்னதுங்க, வேற யாரும் இல்லை, யாரும் தேவையில்லை. இந்த போராட்டத்துக்கு காரணமே வந்து அம்பேத்கரோட கோட்பாடாக இருந்தாலும் நிகழ்காலத்தில் அவர் 3 பேர் சொன்னார். எழுச்சி தமிழர், அப்புறம் வந்து நல்ல பேருங்க அவர் பேர் ஆசாத்னு ஒருத்தர் வந்து ஆர்மி வச்சிருக்கிறாப்புல, பீமா ஆர்மி. இன்னைக்கு அவர் எம்பி ஆசாத் சந்திரசேகர், ஆசாத் சந்திரசேகர், அவரை பேரையும் சொல்றாப்புல. அப்புறம் இன்னொரு பேரும் சொன்னாப்புல, ரைட்டாக. இது 3 பேர் தான் எனக்கு வந்து இங்கே ரோல் மாடல் நிகழ்காலத்தில்னு. அவ்வளோ பெரிய ஒரு தலைவன் தமிழ் தேசிய எழுச்சி மாடான்னு அறிவிக்கும் போது அங்கே உட்காந்துக்கிட்டு பந்தக்கால் நடுங்க, தப்பு இல்லை. அதில் நீங்கள் கட்சிக்காரெல்லாம் போய் உட்காந்துருந்தீங்கன்னா
இதை எதுக்காக அது பண்ணாங்கன்றதாவது உங்களுக்கு இல்லை, அது நான் அப்புறம் விசாரித்தேன், அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட விசாரிச்சு என்ன தம்பியில் நடந்திருக்கு அப்படின்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் இது வந்து நம்ம செய்யலனே, ஜேபி அப்படின்னு அந்த இதெல்லாம் பண்ணுறாங்களே அந்த ஸ்டேஜ் போடுறவங்க அவங்க, அது உண்மை, அது செஞ்சுட்டு போகிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்கலாம், இல்லை தொழிலாளர்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகணும். அங்கே போய் நம்ம ஒரு கோட்பாடுகளை உள்வாங்கி உட்காரக்கூடாதுல்ல, அதான பிரச்சனை. இப்போ நான் சொல்ல பிறகு என்ன தப்பா எடுக்காது. அந்த தம்பி என்ற என்ன சொல்கிறேன், நீ ஏன்டா உட்காந்துன்னு கேட்டேன். ஆனால் என்னென்ன பண்ண முடியும், அவங்க பெரிய பெரிய ஆள்லாம் உட்காந்துருக்கும்போது நான் எப்படி உட்காந்து, ஏன்னா உனக்கு தமிழ் தேசம்னா என்னன்னு தெரியாதா, தலைவர் மேடைக்கு மேடை பேசுகிற என்னடா பேசுகிறாரு. அப்போ இதுவே ஒரு சனாதானம் தானே, அப்போ சனாதானத்தை வைத்து எப்படா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொன்ன, தம்பி சொன்ன, நான் சொல்லலை, தப்பா எடுக்காதீங்க. ஏங்க அவங்க போய் அமைச்சருடைய காலிலே போய் விழுகிறாங்க. அப்போ என்னங்க போச்சு, இதாவது தமிழ் தேசியம், அது மான தேசம்ங்க, அதுவே முடிஞ்சு போச்சு. அப்போ அதை ஏனே இப்போ பேசியிருக்க விடுன்னு யார் சொன்ன, தம்பி ரெக்கார்டு இருக்குது, ஃபோன் ரெக்கார்டு வேணும், அடுத்து அதை இறக்குவோம். அதனால் நம்ம யாருடைய காழ்ப்புணர்ச்சியோ யாரையும் கேவலப்படுத்தணும்னுக்காக நம்ம பேசலை. ஆனால் ஒரு கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடும் பொழுது அந்த கோட்பாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டியது தான் எங்களை மாதிரி இரண்டாம் கட்ட தலைவருடைய வேலை. இப்போ என்னையெல்லாம் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம், வேற ஒன்று, சங்கத்தமிழ் பேசுனது தப்பு இல்லை, பேசுனது தான் வெளியில் போய் பேசுனது தான் தப்பு, அதான் இங்கே இருக்கிற மேட்ரு. ஆனால் இது மாதிரி நடக்கும்போது பேசித்தானே ஆக வேண்டியிருக்குது. ஏன்னா தப்பு செய்கிறது வந்து சாதாரண ஒரு தம்பி செஞ்சுட்டேன், ஒரு கீழே இருக்க பொறுப்பாளர் செஞ்சுட்டான்னா தப்பு இல்லை. ஆனால் உங்கள் தலைவரோட பேசிட்டு இருக்கீங்களா சார்? ஏன்னா நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட பேசாமல் அப்புறம் நான் அதெல்லாம் பேசியிருக்கிறேன். சரி, தலைவர்லாம் பெரிய மன உளைச்சல் இருப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும். ஏங்க அவர் தானே ஒரு தத்துவத்தை சொல்கிறாரு. சனாதனம்ன்ற சொல்லாடலை தமிழ்நாட்டில் முத கொண்டாந்து யாருங்க? எழுச்சி தமிழ் கொண்டாந்தாரு. நாங்கள் என்ன தனிப்பட்ட முறையில் நாங்கள் பிராமணர்களுக்கு எதிர்ப்பு, பிராமணிய கோட்பாட்டு தானங்க எதிர்ப்பு. அதாவது நாங்கள் வந்து யாருக்கு எதிர்ப்பு என்றால் பிராமணியம் கோட்பாட்டுக்கு தான் எதிர்ப்பு. எந்த காலகட்டத்திலும் தனிப்பட்ட பிராமணர்களுக்கு நாங்கள் எதிர்ப்பல்ல. அவங்க நடத்துறத கூட நடத்திக்கிறோங்க, அது தனியாக போய் நடத்துங்க. இன்னும் தம்பிமார்களே அதை போய் நீங்கள் வீடியோ எடுத்து அதை போடுறதே எப்படின்னா, சில நேரங்களில் வந்து சில பேர் சொன்னாங்க, நான் சொல்லலை, திருப்பி நான் வந்து அதை பொறுமையாக சொல்கிறேன், இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய கும்பலாக இருக்குமோ, இல்லை ஆர்எஸ்எஸ் உடைய அடியாளாக இருந்து செயல்படுகிறார்களோ ஒரு சில பேர் கட்சியில, ஒரு சில பேர் ஆர்எஸ்எஸ் கொண்டு வரும்போது அப்ப உங்க கட்சியே உங்ககிட்ட கட்டுப்பாடுல இல்லையான்ற ஒரு கேள்வி. ஆர்எஸ்எஸ் தாங்க இன்னைக்கு இந்தியாவே கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது. நீங்க சாதாரணமாக குறைத்து மதிப்பிட்டுறாதீர்கள், எதிரிகள் தான். ஆனால் அவங்களோட இதே நான் சொல்றேன், வினைவினை தன்வினை மாற்றான் வினை துணைவினை தூக்கி சென்றேன் வள்ளுவன். அவங்களுடைய கோட்பாடுகள் வந்து தப்பா இருக்கலாம், ஆனால் ஆர்கனைசேஷன் ரீதியாக அமைப்பு ரீதியாக ஸ்ட்ராங்கான ஆட்கள். அவங்க வந்து உங்களை வந்து அப்படியே அணைச்சி சேர்க்க பார்ப்பாங்க, முடியலையா அவங்களை அழிச்சிருவாங்க. அதே அவங்களுடைய வேலையை இப்போ வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சில பேரை. அதனால் வந்து இது வந்து என் கட்சிக்குள்ள ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை எங்களுக்கெல்லாம் அளிக்கிறது. எனக்கு மட்டும் இல்லை, மாநாடு நடத்துங்க தலைவன் இப்போ சொல்லிவாரில் ஸ்டேட்மெண்ட் கிளீனா பொறுத்திருந்து பாருங்க. இப்போ தலைவனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். இது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ நான் தலைவரை கேட்டு நான் பேசுகிறேன். நான் அதை வந்து ஒரு கட்சியோடைய மனநிலை தான் நம்ம பேச முடியும், கட்சி தொண்டனுடைய மனநிலை தான் பேச முடியும். இப்போ போய் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஆள் வந்து காலில் விழுகிறான்னு வச்சுக்கலேன், ஒரு அம்மா மேலே வச்சுங்க, அதை ஏற்றுக்குவான கட்சிக்காரன். நீங்கள் கையை கொடுங்க, கையை அணைங்க, ஆனால் நீங்கள் காலில் விழுகலாம். யார் மேலே காலில் விழுகலாம்? ஒரு அம்மா காலில் விழுகலாம், ஒரு ஏழைகளை வந்து தாயினுடைய காலில் கூட விழுகலாம். இப்போ இவர் இருக்காங்க, வாஜ்பாய் இருக்காரு. வாஜ்பாய் வந்து எங்கள் ஊர் சைடு தான், சின்னத்தாய், அவங்க காலில் விழுந்தாங்க. நான் உங்களுக்கு திரும்ப அந்த வரலாறுலாம், நீங்க குழந்தையா இருந்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டா? சின்னத்தாய் யாருன்னா ஒரு தலித்து பெண்மகள், எங்க சொந்தக்காரங்க, எனக்கு பாட்டி, நல்லா கேட்குற நீ தான் சொல்லல, அழகுவில் பக்கத்துல தான் வீடு. ஏன் அந்த அம்மா காலில் விழுந்தாருன்னா, அந்த அம்மா வந்து இந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலை வாங்கி தருவதை போல பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்பதற்காக பல செயல் திட்டங்களை செயல் நடத்தினார் அந்த காலகட்டத்தில். அதுக்காக ஐயா வந்து விழுந்தார். அது மாதிரி ஒரு பெண்மகள் காலில் விழுந்தா யாரும் உங்களை தப்பா எடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய மினிஸ்டருடைய மனைவி, அப்போ உங்க காலில் விழுந்தா என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு மேட்டர் நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? புரியலையா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சாப்பா? எல்லாரும் புரிஞ்சிருச்சு. கரெக்டா? இதைத்தான் நம்ம எதுக்குறோம். நம்ம யாரும் இந்த காலில் விழுந்தவங்க மேல இல்ல, காலில் விழுந்தவங்க மேல நமக்கு ஒன்றும் கோபம் இல்லை, ஏப்பா போய் விழுந்தேன்னு சொல்ல. நம்ம ஒரு கோட்பாட்டை உள்வாங்கிற விடுதலை சிறுத்தை என்பது சும்மா ஏதோ இன்னைக்கு வந்து ஒரு சினிமா படத்தின் தாக்கத்தாலேயோ இல்லை ஏதோ ஒரு தேவைக்காகவும் அது வரலைங்க. ரத்தம் சிந்தி இன்னமும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடுகளை எல்லாம் உள்வாங்கி வந்த ஒரு அமைப்பு தான் விடுதலை சிறுத்தைகள். சார், இல்லை உங்கள் தலைவர் மட்டுமே நிறைய விஷயங்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவங்க மட்டுமே போராடிட்டு இருக்கிற மாதிரி இன்னும் அடிமட்ட தொண்டர்கள் வந்து வேற ஒரு கட்சிகளுக்கு மூவ் ஆயிட்ட மாதிரி ஒரு பேச்சு இருக்கே, அது திட்டமிட்டு கட்டமைக்கிறாங்க. அப்படிலாம் எந்த விஷயம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்குது, அது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் சில தலித் அமைப்புகள், தலித் இளைஞர்கள் போயிருக்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் வந்து இன்னைக்கு விஜய் நோக்கி போகிறாங்க. அதான் உண்மை. இப்போ நம்ம சர்வே எடுக்கிறோம்ல, ஆனால் விடுதலை சிறுத்தையோட இளைஞர்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இது மாதிரி இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன் சில இரண்டாம் கட்ட தலைவர்கள், அப்போ அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். இப்போ எங்கள் கட்சி வந்து வெறும் இந்துக்கள் மட்டுமா இருக்கிறாங்க,
இல்லை. இந்துக்களை விட இன்னும் அதிகமான இளைஞர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. சிறுபான்மையினர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. அப்போ நீ யாரு இந்து வெறியனை போல் செயல்பட்டால்? நீ இந்துவார், முருகனுக்கு கூட மொட்டையை போடு, இல்லை அழகு குத்து, தனிப்பட்ட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம பாராட்டுவோம். முருகன் நம்ம முப்பாட்டன், ரைட்டா? இங்கே வந்துட்டு சனாதனப்படைய அந்த இதை பாட்டை பாடி நீ பண்ணி அங்கே மந்திரத்தை ஓதுனீன்னா அப்புறம் நமக்கு மற்றவனுக்கு என்ன வித்தியாசம்? ஆனால் இதை பேசுனா திமுகனுக்கு அருகதையே இல்லை. திமுககாரனே இப்போ வர்றாங்க பூரா. இப்போ நான் பேசுகிறவங்க ரொம்ப குஷியாரே சங்கத்தமிழை பேசுகிறேன், அப்படிலாம் இல்லை. திமுககாரங்க எஸ்வி சேகர் யார்? அவருக்கு வந்து பெண்களை உங்களை மாதிரி வேலை பார்க்குற பெண்களை இழிவுபடுத்தி சொன்னாரா சொல்லலையா? பேசினாரா பேசலையா? அவரை வந்து வாழ்நாள் இந்த சிறப்பு விருதே கொடுத்தாங்க போன திமுக காரங்க. இது மாதிரி அவங்க பந்தக்கால் நடாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் மந்திரம் ஓதுவாங்க. அப்போ நீயும் திமுக விடுதலை சிறுத்தை ஒன்றா? என் கேள்வி அதுதான். அப்போ விடுதலை சிறுத்தையில் அடிக்கணும்னு திமுக காரங்க வராத, எங்கள் கட்சி நாங்கள் பேசிக்கிறோம். இங்கே எவனை களை எடுக்கணும், எவனை சரி பண்ணணும்னு எங்கள் தலைவருக்கு தெரியும், அதை நாங்கள் செஞ்சுக்கிடுவோம். இப்போ இதில் நைட்டை பூரா அடித்தது யாருன்னா யாருன்னு கேளுங்க, திமுக காரங்க. பாடுறா பாடுறா பாடுறான்னு இவன் சொல்ற, உனக்கு என்னடா அருகதை இருக்கு நீங்க பேசுறதுக்கு? பொதுவெளின்னு ஒரு கட்சி வந்தது அப்படின்னா அது எல்லாருமே கமெண்ட், அது யாரை சொல்றதுன்னு இருக்குல்ல. இப்ப எங்க கட்சியில பல பேர் இருந்தாலும் சங்கத்தமிழ் எப்படி பேசுறேன்? நான் நேர்மையானவன், உண்மையானவன், இந்த கட்சியை நேசிக்கக்கூடியவன். இப்போ ஏன் பொசிஷனில் இப்போ கட்சியை என்னை இடைநீக்கம் பண்ணி 1 மாதம் மேலே ஆயிடுச்சு, உட்காந்துருப்பானே அவன், அது இந்நேரம் பரப்பிட்டுருப்பாங்க பல கட்சிக்கு. நான் ஏன் இன்னும் போக மாட்டேன்னா நான் கட்சியை நேசிக்கிறேன், தலைமையை நேசிக்கிறேன், தலைவரை நேசிக்கிறேன். இவர் என்னத்தை என்னை நீக்கிறது? நான் தான் நேரே சொன்னேன், இன்னும் என்னங்க என்னை நீக்கிறது? நான் ஒரிஜினல் கட்சிக்காரன். அவரை சிரிச்சுட்டு போயிட்டார், என்னப்பா நீ இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு. கரெக்டா? அதனால வந்து நம்மளையெல்லாம் யாரும் நீக்க முடியாது, கட்சியை விட்டுலாம். நான் உண்மையிலே இந்த மக்கள் விடுதலைக்காக வந்தேன் இந்த கட்சிக்கு. அதனால பல இழப்புகளை சந்திச்சிருக்கேன். சொன்னோம்னா வெளியில் சொன்னோம்னா நீங்களே ரத்த கண்ணீர் வெடிச்சிருவீங்க, பார்க்கறோம் ரத்த கண்ணீர் வெடிப்பேன். அது நம்ம பேச தேவை, நம்ம விரும்பி ஏற்றுக்கொண்டது தான். விரும்பி நம்ம இந்த கட்சிக்கு வந்து இந்த மக்களுக்கான ஒரு விடுதலை வாங்கி கொடுப்போம். நம்ம தலைவனுடைய கோட்பாடுகளை, புரட்சி அம்பேத்கர் கோட்பாடுகளையும், எழுச்சி தமிழர் கோட்பாடையும் நடைமுறைப்படுத்தி. இப்போ நான் அதை பேசணும் தேவையில்லையே, கவிதை எழுதும் தேவையில்லையே. ஏன் கவிதை எழுதுறேன்? 1000 இளைஞர்கள் இன்னும் அதே ஷார்ப்பாக இருக்கிறேன். அவன் கூட சினிமா படங்களை பார்த்து இந்த கட்சிக்கு வரல, உயிரை கொடுத்து சொந்த பொண்டாட்டிகளை வந்து செயினை, அதாவது தாலி அடமானம் வச்சு இந்த கட்சிக்காக வளர்த்துருக்கிறாங்க. நீ போய் பாருங்க, இப்போ மாநாடு நடத்த ஆரம்பிச்சார்ல, கட்டவுட் வைப்பாங்க, விளம்பரம் போடுவாங்க, சுவர் விளம்பரம் எழுதுவான். யாருன்னு பார்த்தா சாதாரண தொண்டை, பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்ப்பேன், போய் விவசாயம் பண்ணுவேன், ஆட்டோ ஓட்டுவேன், சொந்த காசை ரத்தம் சிந்தி. ஏங்க இவ்வளோ கட்சி இருக்குல்ல, திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, இன்றைக்கி ஆளுங்கட்சி விஜய் கட்சி இருக்குது. சுவர் விளம்பரம் எங்கே எழுதியிருக்கிறாங்களா தமிழ்நாட்டில்? எங்கே திரும்பினாலும் தலைவர் முகம் ரத்தம் சிந்தி உருவாக்கின கட்சியை உங்கள் ரத்த உறவுகளுக்காக, உங்கள் ரத்தத்தை நல்லா வளர்க்கணுன்றதுக்காக அயோக்கியத்தனத்தை செய்யாதீங்க. இது நான் வந்து திருப்பியும் சொல்கிறேன். என்னை இடைநீக்கம் பண்ணது எதுக்குன்னு எங்களுக்கு சங்கத்தமிழ் தெரியும், தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையை நான் வந்து உறக்க சொல்லுவதற்கான அனைத்து தகுதி எனக்கு இருக்குது. இதெல்லாம் அயோக்கியத்தனம். நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, அவருடைய உழைப்பே வேஸ்ட்டாக போகுது, எழுச்சி தமிழுடைய உழைப்பு வேஸ்ட்டாக போகுது. இது அவருக்கு தெரியாதா சார்? அவர் கூப்பிட்டு எதுவும் கண்டிக்கலையா, இல்லை வார்ன் பண்ணலையா? அதுதான் எங்களை மாதிரி ஆளை வளர்த்து வச்சிருக்கிறாருல, கொள்கை ரீதியாக கோடி. நான் ஒரு ஆளா பாருங்கப்பா, நீ இதை எடுத்து பாருங்க, ஃபேஸ்புக்கை எங்கே பார்த்தாலும் அடி கும்மாங்குத்து குத்துறாங்க. அதுதான் ஒருத்தனை எழுதுறேன், தெளிவாக எழுதுறேன். அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த ஜனநாயகம் இருக்குது, தப்பு யார் செஞ்சாலும் கேட்போம், அதே எங்கள் தலைவர் எங்களை வளர்த்து வைத்திருக்கிறார் அப்படின்னு அடிக்கிறாங்க. அந்த ரீதியாக சங்கத்தமிழும் பேசுகிறேன். சரி, இதெல்லாம் நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஆலூர் ஷானவாஸ் பற்றி இந்த வாட்டி பேசுவீங்களா சார்? அதாவது அந்த தம்பியை நான் பேசக்கூடாதுங்க, ரொம்ப நான் வந்து இது பண்ணுறேன், பாவப்பட்டுதேன். நீங்கள் வந்து அப்படியே நினைக்காது. இப்போ நம்ம வந்து ஒருத்தர் எதுக்குறோம்னா அது நமக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். நல்லா கேட்டுக்குங்க. இப்போ நம்ம ஒன்று பேசுகிறோம்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு காலத்தில் பேசணும், நான் இல்லைன்னா சொல்லலை. திமுகவை பேசினேன். எங்கேயாவது திமுக பேசுவதற்காக எவனு வந்து சொல்லி நான் பேசினேன்னா, என் சுய அறிவில் எங்கள் தலைவருடைய சிலபஸில் பல்கலைக்கழகத்தில் படித்த அறிவை வச்சு தான் நான் பேசினேன். இன்றைக்கி அந்த தம்பி யாருக்காக பேசுகிறார், எதற்காக பேசுகிறார், என்ன லாபத்துக்காக பேசுகிறார்னு தன் மனச்சாட்சியை தொட்டு, நீ ஒரு இஸ்லாமியர் தம்பி தானே, அப்படியே உங்கள் அல்லாவை நினைச்சு நீ பேசு சார். ஒரு முக்கியமான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் உட்காந்துட்டு எங்கள் தலைவரே வந்து குழம்பி இருக்காரு, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் விடுறது, இது உங்கள் தலைவருக்கு ஒரு இழக்கு ஏற்படாதா சார்? எங்கள் தலைவர் என்னைக்குமே குழம்ப மாட்டார், பல பேரை குழப்பி விடுவார். சார், நீங்கள் திமுகவில் இருக்கீங்களா இல்லை தாவேக்கால இருக்கீங்களா? இதை வந்து நீ அந்த தம்பிகிட்ட தான் கேட்கணும், சங்கத்தமிட்ட கேட்கக்கூடாது. இல்லை சார், நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளாக இருக்கிறோம், நாங்கள் விடுதலை சிறுத்தைகளாக தான் இருக்கிறோம். ஆனால் அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கிறான். இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, அதி விரைவில் முடியாமலாம் இல்லை. அதை முடிவு பண்ணுறவர் எழுச்சி தமிழர்.
சரிங்களா? அந்த கூட்டணியே எங்களுக்கு தெரியல அப்படின்னு அப்ப அவரே ஒரு நிலைப்பாடுல இல்லன்ற மாதிரி அது வந்து உங்க தலைவரே டைரக்டா சாடி இருக்காரு இல்ல சார். சார் அப்ப உங்களை இடைநீக்கம் பண்ணாருல்ல சார், அப்ப ஷானவாஸ் அவரையும் இடைநீக்கம் பண்ணிட்டு வரா சார்? இல்ல, அவர் இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்பது அவரெல்லாம் செஞ்சாருன்னா 1/2 மணி நேரம் இருக்க மாட்டாப்ல. அது வேற பிரச்சனை. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். கரெக்டாக அவர் நீக்கி அதை இதில் போட்டாருன்னு வச்சுக்க. நானே சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேனே, யாரும் சேலஞ்ச் பண்ணுறதுக்காக சொல்ல, உண்மை கருத்து தான். அவர் தலைவர் மட்டும் இந்த அப்படி முதலில் சங்கத்தமிழை வந்து திமுகவை எதிர்த்து பேசினார், ரைட்டா? அதற்காக இடைநீக்கம் செஞ்சார் அப்படின்னு என்னை 10 பாயிண்ட்ல 3வது பாயிண்ட் அந்த பாயிண்ட் தான். இப்போ இந்த தம்பி வந்து இப்போ நாங்கள் கூட்டணியில் எங்கள் அமைச்சர் இருக்கார். அப்போ இது ஏறக்குறைய எங்கள் ஆட்சி தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து நம்ம மறைச்சி பேசினா ஒன்றும் இல்லை. ஆனால் கூட்டணி என்பது வேற. அதை என்ன பேசி அவங்க முடிவு பண்ணலை. ஆனால் யார் ஆட்சி நடக்குதுன்னா, விடுதலை சிறுத்தையில் பங்கு பெறக்கூடிய எங்கள் தலைவருடைய 30 ஆண்டு கால கனவு என்னன்னா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அந்த கனவை நனவாக்கி இருக்கிறார் விஜய் அவர்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எங்களை கூப்பிடாம அந்த நேரத்தில் யாரை கூப்பிட்டுருக்கலாம்? பாமக கூப்பிட்டுருக்கலாம். எங்களை விட பாமகவுக்கு 4 இருந்துச்சா இல்லையா? எங்கள்கிட்ட 2 தானே இருந்துச்சு. கூப்பிட்டுருக்கலாம்ல. அவரை கூப்பிடவில்லை விஜய் அவர்கள். அவர்கள் சாதியவாதிகள், இவர் தான் ஜனநாயகவாதி அப்படின்னு தலைவர் கூப்பிட்டார்ல, கொடுத்துட்டார்ல. ஓகே, ஆட்சிக்குள்ள பிரச்சனை பேசி ஆனால் இன்னைக்கு வந்து ஓப்பனாகவே இந்த ஆட்சியே வந்து பிஜேபியோட ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லுகிறார் என்றால், இப்போ தலைவர் வந்து இது வந்து தப்புன்னு சொல்லி இடைநீக்கம் செஞ்சார்னா 15வது நிமிஷத்தில் அவர் எங்கே இருப்பார்னு நான் தலைவருக்கே நான் கேட்குறேன் இந்த கேள்வியை. கரெக்டா? அதனால வந்து நான் தலைவருக்கு நான் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய அறிவாளி இல்லை. நானே அதில் படித்த மாணவன். நேற்று அவர் பேசின அந்த பேட்டி யாரும் ரசிக்கலை. பிஜேபி தான் இயக்குது தாவேகாவா அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. அப்போ நீங்க தான் கூட்டணியில இருக்கீங்க, எங்க தலைவருக்கே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வேற முன்வைக்கிறாரு. இது உண்மையாவே உங்க தலைவருக்கே வந்து மனசு வருத்தத்தை ஏற்படுத்தாதா? இல்ல தாவேகால இருக்கிறவங்க உங்களை கேள்வி கேட்கலையா? என்ன சார் உங்க கட்சியில இருக்கிற ஒருத்தரை இப்படி பேசுறாங்க அப்படின்னுட்டு? ஏன்னா நீங்க டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா பேசும்போது எல்லாருமே வந்து உங்க தலைவரை கேட்டதான் நீங்க சொன்னீங்கல்ல. அப்போ இப்ப யாருமே கேட்கலையா? அதாவது நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு அமைச்சர் எனக்கு ஃபோன் பண்ணார் நேற்று ஒரு 5 மணிக்கு. ஆனால் என்னென்ன நடக்குது, எப்படி அண்ணே என்னென்ன நடக்குது, தலைவருக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்கன்னு மிக கடுமையாக தான் என்கிட்ட பேசினார். மிக கடுமையாக பேசினார். நான் மறுக்கலை. இல்லைங்க, தலைவருக்கு தான் தெரிஞ்சிருக்காது. தலைவர் சொல்லிலாம் தலைவர் யாரையும் அப்படிலாம் பேசினா அவரே பேசுவார். இது தம்பி ஆர்வத்தில் ஏதோ பேசுகிறார். சரிங்களா? இல்லை திமுகவுடைய தூண்டுதலில் கூட பேசலாம். நான் வந்து சும்மாலாம் ஒருத்தனை எதுக்க மாட்டேங்க ஒரு அரசியலில். ஆரம்பத்தில் எனக்கு அந்த தம்பிக்கு முரண் வந்துச்சு போது நான் சும்மா பண்ணிட்டேன். அந்த தம்பியோட நோக்கம், அவருடைய பழைய அரசியலுடைய வாழ்க்கை முறைகள், இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலைப்பாடுகள், இன்னும் பல எவிடன்ஸு எல்லாமே வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒருத்தனை பேசுகிறோம். இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட 1-2 பேர் நம்ம பேசுகிறோம்னா ஏதோ நமக்கு மைக் கிடச்சிருச்சு, சேனலில் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் பேசலை. நம்ம எல்லாத்தையுமே இதை பேசினா நம்ம நடவடிக்கை எடுப்பான்னு தெரியும். நான் ஒரு இன்ஜினியர், ரைட்டாக எதுவும் தெரியாமல் நம்ம இங்கே பேச முடியாது. இன்ஜினியரிங்கில் அதுவும் குறிப்பாக சைக்காலஜி படித்தாள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், பிஎம்பி அமெரிக்க நிறுவனத்தில், ரைட்டா? அப்போ எனக்கு தெரியாதா இதெல்லாம் பேசணும்? இப்போ நான் பேசின விட சர்ச்சைதான். இப்போ நான் பேசியிருப்பதே தலைவர்கிட்ட போட்டு காட்டுவாங்க, அண்ணே பேசுகிறாருண்ணே பாருங்கண்ணே அப்படின்னு. நான் மீண்டும் தெளிவாக சொல்லுகிறேன், ரைட்டா? உங்கள் சேனல் பேர் என்ன அது எனக்கு தெரியல, சரி ஏதோ ஒரு சேனல். தெளிவாக உங்கள் சேனல் மூலமாக நான் சொல்கிறேங்க, எது நான் குழம்பி போயோ இது பண்ணியே பேசலை. எழுச்சி தமிழருடைய அந்த சிலபஸில் என்னென்ன இருக்குதோ 1, 2, 3 அதை படித்த கருத்துக்களை உள்வாங்கி தான் களமாடி நான் பேசி கொண்டிருக்கிறேன். இதில் வந்து அந்த தம்பி, நீ சொன்ன மாதிரி அந்த தம்பி, குறிப்பிட்ட தம்பி ஒரு குறிப்பிட்ட டிவியில் உட்காந்து பேசினதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படின்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கே வந்து ஒரு அதான் பாவம் ரோட்டில் இன்னமும் சொல்லிட்டோமா தப்பாக பாய் போயிடும். நம்ம சாதாரண ஆட்களை எல்லாம் அவங்களுடைய இது பார்க்காம, தராதாரம் பார்க்காம உயரமாக கொண்டு போய் வச்சதுக்கு தலைவருக்கு நடக்கிற நிகழ்வுங்க இதெல்லாம். இந்த ஆட்களை பொறுங்க. இன்னும் பல பேர் இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தனைலாம் லிஸ்ட் எடுத்தோம்னா அப்படியே பெரிய ஃபைலில் வர்ற மாதிரி வரும். இவர்கள்லாம் எப்போ வந்தவர்கள்? வேலைச்சி தீர்மானத்துக்கு பிறகு தான் இந்த தம்பி வந்தது. அந்த ஐயா ஒரு ஐயா இருக்கிறார், ரைட்டா? அந்த ஐயா எப்போ வந்ததுன்னா ஒரு எலெக்ஷன் அப்போ நேராக வராரு, வந்துமே எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிடுறாரு. யாருன்னு தெரியும் மக்களுக்கு, பேர் சொல்ல விரும்பலை, எல்லா பேரையும் சொல்ல முடியாது. நமக்கு சில பேர் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இது வேணும்ல. இப்போ நீங்களாம் வந்து தலைமைக்கு தலைவருக்கு எதிர்ப்பான கருத்துக்களை எல்லாம் அப்படி விதைப்பது என்பது, இதெல்லாம் வந்து நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு தாய் பாலை குடிச்சு முடித்த பிறகு அந்த மாறுபத்தை அறுப்பதற்கு சமம். இனிமேல் எவனுமே அந்த பாலை குடிக்கக்கூடாதா? நம்ம இந்த கட்சி மூலமாக எம்எல்ஏ ஆகிட்டான், எம்பி ஆகிட்டான், இனிமேல் இந்த கட்சியில் எவனுமே அடுத்து வந்து பணம் அடையக்கூடாது நினைப்பது என்பது அதாவது கேடுகட்ட சுயநலம்ங்க. நான் சும்மா இதுக்கான சொல்ல, கேடுகட்ட சுயநலம். இதை வந்து யாருமே மன்னிக்கிறாங்களோ மன்னிக்கலையோ, நிச்சயமாக விடுதலை சிறுத்தையுடைய தொண்டை எவனுமே மன்னிக்க மாட்டேன்.
விடுதலை சிறுத்தை இருப்பான்ல, உண்மையான தொண்டர் இருப்பான்ல, எவனும் மன்னிக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே சார் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் திமுகவா இல்ல விசிகேவா அப்படின்ற ஒரு கேள்வி அங்க எழுப்பப்பட்டது இல்ல. இதே கேள்வியை நம்மளுமே முன்னாடி பேசியிருக்கோம். இல்லைங்க, அது எது எப்படியோங்க, ஒரு காலத்தில் எங்கள் தலைவர் கூட்டணியில் இருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில். அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து அவர் செயல்படுகிறார் என்றால் அது கட்சி நலன் சார்ந்து செயல்படுகிறார்னு அர்த்தம். நான் ஏன் பேசினேன்னா, கட்சி நலனை விட மக்கள் நலன் முக்கியம். தலைவருடைய கோட்பாடு என்ன? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு போடுறாரு. சாதி ஒழிப்பே விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றின்னு போடலை. அப்போ மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது யாரு? திமுக. அதனால தான் பேசுகிறேன். அதை நான் சிலபஸ் பேசி நிறைய பேர் புரியாமல் இருப்பாங்க. ஏன்னா சிலபஸ் இவர் என்ன பல்கலைக்கழகமாக நடத்தி இருக்கார் திருமாவளவன் அப்படின்னு. அப்படி இல்லை. எழுச்சி தமிழர் வந்து சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அமைப்பாய் தினம் என்ற ஒரு பெரிய ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தின் கருத்து பிரகாரம் என்னவென்றால், அதாவது என்னை விட என் நாடு பெரிது, என் நாட்டை விட என் மக்கள் பெரிதுனாரு புரட்சி அம்பேத்கர். அதே கோட்பாடு எங்கள் தலைவர் கோட்பாடு. எல்லாத்தையும் விட மக்கள் தான் முக்கியம். நம்ம மக்களுக்காக மக்களை கூட்டணி வச்சோம், மக்களுக்காக திமுக கூட்டணி இருக்கிறோம், இன்னைக்கு மக்களுக்காக டிவிக்கோட இருக்கிறோம். அப்படியே எங்கள் தலைவருடைய கருத்து. நல்லா கேட்டுக்கிறோம், சொல்லி முடிச்சு. டிவிக்கில் ஏன் நாங்கள் போனோம், ஏன் மந்திரி சப்போர்ட் கொடுத்தோம்? அவங்களுக்கு நல்ல நம்பர் இருந்தால் நாங்கள் போயிருக்கே மாட்டோம். எல்லாரும் சப்போர்ட் கொடுத்த பிறகு 2 பேர் கொடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சா, அந்த 2 பேரும் நாங்கள் கொடுத்து அவங்கள வந்து இன்னைக்கு வந்து அமைச்சராகி நீ ரன் பண்ண விட்டுருக்கோம். அன்னைக்கு மட்டும் நாங்கள் 2 பேருக்கு கொடுக்காம எங்கள் தலைவர் விட்டுருந்தாருன்னா என்ன இருக்கு? அமித்ஷா ஆட்சி தான் வந்திருக்கு, ஆளுநர் ஆட்சி தான் வந்திருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு சனாதானம், சொல்லப்படாத ஒரு சனாதானம் உருவாகிருக்கு. ஆனால் அதை தடுத்த எழுச்சி தமிழர் இன்னைக்கு சனாதானம் கட்சிக்குள்ளே வந்துருச்சே. அப்போ இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? அன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்தால் எங்கள் தலைவர் வந்து நிறுத்துறாதா அப்படின்னு சொல்லி நான் சப்போர்ட் கொடுக்குறேன், கவலைப்படாத விஜய் தம்பி அவர்கள். விஜய் அன்னை சூப்பர், நீ சப்போர்ட் கொடுத்து கஷ்டமான நேரத்தில் ஒரு அமைச்சர் நீங்கள் வாங்கிக்கிறீங்கண்ணே அப்படின்னு கொடுத்து அந்த சமூகத்தில் வரை எங்கள் தலைவர் சொன்ன டைலாக், ஏன் டைலாக் இல்லை என்ன, அதை என்ன சொல்கிறாங்க தலைவர், நான் ஏன் ஆதரவு கொடுத்தேன், நான் ஆதரவு கொடுக்காமல் இருந்தால் இவங்க வந்திருப்பாங்க ஆட்சிக்கு. யார் வந்திருப்பா? யார்? ஆளுநர் ஆட்சிக்கு வந்தாலும் யாரு? சனாதன ஆட்சிக்கு வந்தது பிறகு தானே. அது மாதிரி சொன்னவர் தான் எங்கள் தலைவர். ஆக மொத்தம் வந்து இது வந்து யாராலையுமே மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். ஃபைன் சார், இப்போ ஆலூர் ஷானவாஸ் வந்து இடைநீக்கம் செய்யப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் வந்து நான் இந்த ஒரு கான்வர்சேஷனை வந்து முடிக்கிறேன். என்னுடைய நோக்கம் வந்து அந்த தம்பியை போய் இடைநீக்கம் பண்ணுங்க அப்படின்ற கருத்தை நான் பேசலை. என்னுடைய லாஜிக் தான். நம்ம வந்து லாஜிக்கை வச்சு தான் இயங்கக்கூடியவர்கள். எதுவுமே ஒரு பிரின்சிபல் இல்லை. நம்ம இன்னைக்கு ஒரு கூட்டணியில் இல்லாட்டிலும் கூட நம்ம ஒரு அமைச்சரவையில் இருக்கிறோமா, அமைச்சரவையில் சேர்ந்து இருக்கிறோமா? அப்போ அந்த அமைச்சரவையில் இருக்கிற அந்த கட்சி வந்து பிஜேபி சொல் பிரகாரம் நடக்கிறது என்று கட்சியில் இருக்கிற முதன்மை செயலாளர், நீ சும்மா சாதாரண பேரை சொல்லாதீங்க, முதன்மை செயலாளர் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா மக்கள் மத்தியில் என்ன வரும்? அப்போ எழுச்சி தமிழர் சொல்லி இந்த தம்பி பேசுகிறாரா, இல்லை அந்த தம்பியாவே பேசுகிறாரா, இல்லை திமுக சொல்லி பேசுகிறாங்களா? இப்படின்னு பல கேள்விகள் எழுவது இயற்கை தானே. இது ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இப்போ அவர் உங்கள் தலைவர் இப்போ பார்த்துருப்பார்ல, உங்களை வந்து இடைநீக்கம் செஞ்சு உங்களை வார்னிங் கொடுத்த மாதிரி அவருக்கு எதுவும் வார்னிங் அதெல்லாம் வந்து நான் திருப்பி சொல்கிறேங்க. நீங்கள் வந்து அவரை இடைநீக்கம் செய்ய வேண்டிய நோக்கம் நம்ம நோக்கம் இல்ல சார். அவர் வார்னிங் கூட கொடுக்கலையா? இல்ல சார், ஆரம்ப காலத்திலே ஒரு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, அவர் இடைநீக்கம் பண்ணாருன்னா அவர் அரை மணி நேரம் இடைநீக்கத்தையே விட்டுருங்க. நம்மகிட்ட பேசுவோம், உங்களுக்கு ஜாலியா பேசுவோம். இதுக்கு இடைநீக்கம் பண்ணி எல்லாம் 1 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. நான் ஒரு விடுதலை சிறுத்தையான பயணித்து கொண்டிருக்கிறேன். நீங்க கூட நீங்க எந்த கட்சின்னு கேட்குறீங்க. நான் விடுதலை சிறுத்தை நக்கல் பண்றீங்க, நான் பார்த்துருக்கேன். நீங்க மட்டுமே நிறைய பண்றேன். நான் ஒரிஜினல் விடுதலை சிறுத்தை பேசியிருக்கேன். அந்த தம்பி மாதிரி ஆட்கள், நான் அந்த தம்பியை சொல்ல, அந்த தம்பி சார்ந்த கொள்கைன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. ஒரு மனிதனுக்கு அரை மணி நேரம் இருக்க மாட்டார்கள். இடைநீக்கம் செய்தால் அரை மணி நேரம் இருக்க மாட்டாங்க. சில பேர் நல்லா கேட்டுங்க, தம்பியை பற்றி நான் சொன்ன தப்பாடு. சில பேர் திட்டமிட்டு தலைவருக்கு எதிர்ப்பாக செய்ய முடியாமல் இது மாதிரி பேசுறது, இது மாதிரி போய் எதாவது நடுறது, இது மாதிரி செய்கிறதுலாம் வந்து தலைவருக்கு தலைமைக்கு ஒரு சிக்கலை உருவாக்குவதை போல் செய்யலாம். ஆனால் சங்கத்தமிழ் அந்த காலத்தில் பேசினதெல்லாம் முழுக்க மக்கள் நலனுக்காக. ஏன்பா வேங்கவேல் பிரச்சனை நேற்று வரைக்கும் நடக்குது. நேற்று வரைக்கும் தலைவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அப்போ வேங்கவேல் பிரச்சனை ஏன்பா தீர்வு கிடைக்கல? திமுக தான் தீர்வு கொடுக்கல, டிவிக்காக தீர்வு கொடுக்குது. நான் தான் பேசுகிறேன். மேல்பாதி ஏன்ப்பா இன்னும் அந்த பிரச்சனை முடிக்காமல் இருக்கிறீங்க? நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து தான் பேசுகிறீங்க. இப்போ தாட்கொலை வந்து நல்லது செய்யுங்க. இப்போ கூட வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி வந்து கொண்டு இருக்குது, எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஆரம்ப காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பாக வந்து அதிமுக காலத்தில் ஒரு 10 பேர் 15 பேர் தான் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து திமுக வந்த பிறகு ஒரு 100 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் கூட என் கட்சியை சார்ந்த அமைப்பு செயலாளர்லாம் இதை பற்றி நிறைய வெளியில் பேசி இப்போ அவரே வந்து அவங்க குழந்தைங்க அனுப்பியிருக்கிறாரு, நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறாரு. இப்போ என்னுடைய
தங்கை மகன்லாம் அமெரிக்காவில் படிக்கிறேன். இதெல்லாம் வந்து போன ஆட்சி நடந்துச்சு, நம்ம இல்லைன்னு நம்ம மறுக்கலை. இன்னைக்கு அது இன்னமும் டெவலப் ஆகி எனக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, அவங்க 100 பேர் அனுப்புனாங்கல்ல, நம்ம அமைச்சர் எங்கள் அமைச்சர் இப்போ இருக்கார் வன்னி அரசு, நம்ம 200 பேர் அனுப்புவோம், இல்லை யாரும் அப்ளை பண்ணாங்களோ எல்லாருக்கும் அனுப்புவோம்னு தொடர்ந்து முதல்வரை பேசி கொண்டிருக்கிறாராம். தொடர்ந்து வந்து அங்கே இருக்கிற அந்த குறிப்பிட்ட ஐஏஎஸ் அதிகாரி பேசி கொண்டிருக்கிறாராம். அவர் வந்து முதல்வர் சொன்ன மாதிரி செய்தி கிடைத்திருக்கு, எவ்வளோ உண்மைன்னு தெரியல, ஆனால் அந்த செய்தி உண்மையாக இருக்க வேண்டும். இல்லை எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்களோ அத்தனை பேருக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி எங்கள் அமைச்சர் வாங்கி கொடுக்குறாருன்னா இது ஒரு நல்ல செயல் தானே. அப்போ அந்த ஆட்சியை போய்கிட்டு நீங்கள் பிஜேபி ஆட்சி மாதிரி தெரியுதுன்னா இது வந்து உண்மையிலே வந்து அந்த தம்பி பேசுகிறாரா, இல்லை எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்து பேசுகிறாரா? நீ சொல்கிறீங்க, நான் சொல்ல எங்கள் தலைவர் எந்த காலத்தையும் அப்படி சொல்ல மாட்டேன். தலைவர் நேருக்கு நேர் எதிர்ப்பவர் தான் எழுச்சி தமிழர். அவன்கிட்ட சொல்லி பேசுறது இவன் இப்போதானே நடந்திருக்கு, இப்போ நடந்திருக்கு, நடந்தா நம்ம பேசுகிறோம், பொறுத்திருந்து பார்ப்போம். 2 நாள் ஆச்சு இல்லை சார், நேத்தி நடந்தது, இப்போ வரைக்கும் எந்த ஒரு டிசிஷனும் அவர் எதுவும் சொல்லலையேன்ற ஒரு இதில் தான் சார் இந்த கேள்வி கேட்க. இல்லை நிச்சயமாக தலைவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய சிலபஸை வச்சு நான் பேசுகிறேன். இப்போ இந்த விஷயமா நான் தலைவர்கிட்ட பேசலை. அவர் ஒரு சிலபஸ் வச்சிருக்கிறார்ல, அந்த சிலபஸுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இது வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் மக்கள் ஒரு ஆள் தானே ஆங்கரு, இப்போ இந்த ஆட்சி எப்படி பிஜேபி ஆட்சியுமே இருக்குதா? பதில் சொல்லுங்க. இல்லை சார். அப்புறம் அப்போ ஒரு கூட்டணியில் இருக்கிற ஆள், கூட்டணியில் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கில் இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு முதன்மை செயலாளர் அப்படி பேசுகிறாருன்னா உங்கள் மக்கள் மனநிலை எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் மக்கள் ஒருத்தர் தானே. இல்லை சார், இப்போ அவரோட பாயிண்ட்ல வந்து ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஒரு பக்கம் நீங்களே வந்து சொல்றீங்க பந்தக்கால் நட்டு, ஒரு பக்கம் அவங்க தேசிய மாநாடு அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்காரு, தாவேகாவா இல்லை திமுகவான்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கு. யார் இருக்காரு? இவர் தான் சார், உங்க தலைவர் தான் சார். எங்க தலைவர் வந்து தெளிவா இவர் சொல்றாரு இல்ல சார். அப்ப அதனால தான் இவ்ளோ வந்து ஒரு குளறுபடிகள் இருக்கா? எங்கள் தலைவர் கட்சிக்குள்ளேயே இவ்ளோ குளறுபடிகள் இருக்கா? எங்கள் தலைவர் திமுக பக்கம் இருக்கிறாரா, அதிமுக பக்கம் இருக்கிறாரா, பிஜேபி பக்கம் இருக்கிறாரா, இல்ல டிவிகே பக்கம் இருக்கிறாரா எல்லாம் கேள்வி வைக்காதீங்க. எங்க தலைவர் பொறுங்க சார். அமித்ஷா அவர் கூட ஃபோன் சொல்ற பொறுமை பேச விடுமா? எங்க தலைவர் மக்களின் பக்கம் இருக்கிறார் சார். அமித்ஷா ஃபோன் பண்ணி பர்த்டேக்கு விஷ் பண்ணாரு இல்ல சார்? எப்படி அதெல்லாம் பேச மாட்டீங்க எப்படிங்க? அமித்ஷா அவர் ஃபோன் பண்ணி பர்த்டே ஏங்க ஃபோன் பண்ற கட் பண்ண சொல்றீங்களா? இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, கட் பண்ணி விடுவ சொல்றீங்களா? அவர் என்னங்க உச்ச அதிகாரத்தில் இருக்கிறாரு. அது வந்து தனிப்பட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா அதை எடுத்து எங்க தலைவர் போட்டாரா? ட்விட்டரில் போட்டாரா? ஃபேஸ்புக்கில் போட்டாரா? போட்டால் யாரு? அவர் தானே கேட்டால் அதெல்லாம் நமக்கு இட நீக்க சரியா இல்லையா? அதனால் அந்த மேட்டரை விடுங்க. இது வந்து இப்போ அவங்க மனசு புண்பட வேண்டும் என்பதற்காக நம்ம இவ்வளோ பேசலை, இருக்கிற யதார்த்தத்தை பேசுகிறோம். ஏன்னா எல்லாத்தையும் விட மக்கள் நலன் பெரிதாக இருக்கிறது. அந்த மக்கள் நலனை பாதுகாப்பதற்கு எழுச்சி தமிழர் களமாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு சிக்கலை உருவாக்குவதை போல பேசாது. இப்போ நான் பேசினேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் யாரை எதிர்த்து பேசினேன்? திமுக எதிர்த்து பேசினேன். திமுக ஆட்சிக்கு வரலையே, வந்திருந்தா நீ உள்ள போட்டிருப்பீங்க, அது வேற பிரச்சனை. திமுக ஆட்சிக்கு வரலையா? இப்போ நீ யாரெல்லாம் எதிர்த்து பேசினீங்களோ, சினிமா கூட்டம்டா, நீ தியேட்டருக்கு போகணும்டா, நான் யதார்த்தம் சொல்றேன், யாரையும் நான் இதுக்காக சொல்ல. இன்னைக்கு அங்கே தானே இது வச்சிருக்கிறான். அப்போ என்னுடைய பேச்சு மாறலையில, நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பேச போனோம். என்னைக்குமே எழுச்சி தமிழருக்காக பேசுவோம், அதுவும் யாருக்காக? மக்களுக்காக. இது எல்லாத்துக்கும் மைய புள்ளி மக்கள் தான். அப்படித்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால தான் புரட்சி அம்பேத்கர் சொன்னது திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லலை. என்னை விட நாடு பெரியது, நாட்டை விட என் மக்கள் பெரியதுன்னாரு. அது எந்த இடத்துல சொன்னாருன்னு தெரியுமா? அது எவனுக்குமே தெரியாது. நான் சவால் விட்டே சொல்கிறேன். எங்கன்னா பாராளுமன்றத்துக்குள்ளே பேசுகிறாரு. அந்த காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை பிரிக்கிறாங்களே, அதில் சில தலித்து மக்கள் பாகிஸ்தான் பக்கம் போயிடுறாங்க. அந்த மக்களை வந்து இவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அந்த காலத்தில் லெட்டர் அனுப்புகிறாங்க, ஐயா எங்களை பாகிஸ்தான் பக்கம் நான் மாட்டிக்கிட்டேன், தலித்து மக்கள் எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, அதேமாதிரி ட்ரைனேஜ் இது பண்ணுற துப்புரவு தொழிலாம் எங்களை அடிமைப்படுத்துறது பண்ணுறாங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே வரணும்னதுமே இவர் போய் நேராக போய் பார்க்குறாரு, நேருவை போய் பார்க்குறாரு, ஜவஹர்லால் நேருவை. ஐயா எங்கள் மக்கள் அங்கே இருக்கா, பார்த்து இது பண்ணுங்க. இவன் என்னங்க இப்போ தானங்க சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, நம்ம ஒரு பார்டர்லாம் போட்டோம், இப்போ போய் இராணுவத்தை அனுப்பி கூட்டி வர முடியாதுங்க, அது சிக்கலுங்க அப்படின்றாங்க. அப்படியே ரைட், ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சமதா சைனிக் தல் அவர் வச்சிருந்த ஒரு படையை வந்து அங்கே அனுப்பி அந்த மக்களை எல்லாம் மீட்டு எடுத்து கொண்டு வந்து விடுகிறார். அப்போ தான் ஜவஹர்லால் கேட்குற இடங்க இப்படி நடந்திருக்குன்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஏய் அதெல்லாம் விடு, எனக்கு என் மக்கள் தான் முக்கியம், என்னை விட நாடு பெரியது, என் நாட்டை விட என் மக்கள் பெரியது, என்ன செய்யணும், தூக்கி போட என்னுடைய மந்திரி சபை அப்படின்னு இருக்காரு. ஜவஹர்லால் நேரு நன்றி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தெரியாமல் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய ஆள். அவருடைய கோட்பாடில் களமாடுபவர் தான் எழுச்சி தமிழர். அவருடைய கொள்கையை வாங்குறவன் தான் நானும் இந்த சங்க தமிழன். எது வந்தாலும் எதிர்கொள் இரு விழிப்பாய், அந்த இமயம் போல் தலைவரினும் எகிரிப்பாய். இது தலைவர் சொன்ன வாசகம். ஆனால் இன்று முடித்துக் கொள்ளும்போது பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். ஏன்னா நீங்கள் பேசின நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும், முக்கியமாக உங்கள் கவிதையோடு சேர்த்துன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.